பண்ணட்டும். நீங்க செஞ்சு கொடுத்தா நீங்க என்ன அப்படி கேர் எடுத்து சாப்பிடுறீங்களா? 2 கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. எவ்வளோ வேகமாக மட்டும் உள்ள ஏறுதுன்னு பாருங்க. ஊரை சுற்றணுன்ற இதுதான் பண்ணணுன்ற என்ன பண்ணலான் இருக்க. முட்டை அமிலம் பாருங்க நம்மளது சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி தான் நல்ல தோல் மாதிரி வந்திருக்கணும். மணி இங்கே ஒரு காய்கறி பாரு, இந்த இங்கே ஒரு காய்கறி பாரு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த டோனர் டிக்கெட்டை வந்து எப்படி வாங்குனீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேட்டீங்க. எனக்கு வந்து அதை பற்றி எதுவும் தெரியாது. முதல்ல எனக்கா வருஷம் ஒரு ட்ரிப்பு சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கள் கட்டுறது தான் அந்த டோனர் பணம். ஒரு ட்ரிப்பு வந்து நாங்கள் 1 லட்ச ரூபாய் பணம் கட்டினோம். சாமிக்கு டொனேட் பண்ணுறதா 1 லட்ச ரூபாய் பணம் கட்டினோம். அதுக்கு வந்து நமக்கு 4 டிக்கெட் கொடுக்குறாங்க. 4 டிக்கெட் கொடுத்து ரூமும் வந்து ஃப்ரீயாக நமக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் நமக்கு அவங்க கொடுக்கறது. அதில் வந்து 4 டிக்கெட்டில் வந்து ஒரு டிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால 5 டிக்கெட்டாக எங்களுக்கு கொடுத்தாங்க. ரூம் வந்து அந்த ஒரே ரூம் தான் கொடுக்குறாங்க. ரூம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, 10 பேத்துக்குனாலும் ஒரு ரூம் தானா? நீங்க எத்தனை பேர் போனாலும் அந்த ஒரு ரூம் தான் கொடுக்குறேன். பெட் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பெட் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம், அதுவும் கொடுக்கல. நான் 3 பேர் படுத்துக்கிற அளவுக்கு பெட் இருந்துச்சு. ரெண்டு கட்டில், சிங்கிள் கட்டில் 2 கட்டில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் அங்கே இருந்துச்சு. ஆனால் அதுவே போதுமானதாக இருந்துச்சு எங்களுக்கு. நான் கொஞ்சம் ஷாலுங்க எடுத்துகிட்டு போனதுனால நான் விகாசம் வருஷம் கீழே படுத்துக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மேலே படுத்துக்கிட்டோம். கரெக்டாக போயிடுச்சு. ஐநாறு தான் சாமி பார்க்க போயிட்டான் இல்லைங்களா, அதனால அவன் கார்லேயே படுத்துக்கிட்டான். அதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. இதுதான் மெத்தடு. நீங்கள் இப்போ நீங்கள் டொனேட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எப்படி பணம் கட்டுறாங்க, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா வருஷம் ஒரு ட்ரிப்பு திருப்பதியில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கட்டினப்ப இந்த மாதிரி மெத்தடு கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி அந்த மெத்தடெலாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் டோனர் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பணம் கட்டி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், அது என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நம்ம போய் டிக்கெட் புக், தேவஸ்தானத்தில் போய் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் இல்லைங்களா, சேலத்துலலாம் அந்த மாதிரி இடம் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஊரில் அந்த மாதிரி இடம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க டீட்டெயிலாக ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. எது கட்டினா எத்தனை வருஷத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் அதில் போய் நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணி நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க. ஓகே, இப்போ எல்லாருடைய சந்தேகமும் தீர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் இப்போ காலையில் டிஃபன் செய்யணும். வாங்க கேப்சிகம் சட்னி போய் அரைச்சிடலாம். ஓகே, கேப்சிகம்ல சட்னியா? ஆமாடா, கேப்சிகம் சட்னி. என்ன கொடுமை சார் ஒன்று. இது எனக்கு வந்துட்டு டிஃபன் இப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணவே கூடாதுமா, தப்புமா. என் பையன் சொல்லிட்டான், அம்மா 2 மாசத்துக்கு உனக்கு ரெஸ்ட். நீ 8 மணிக்கு தூங்கி எந்திரி, ரெஸ்ட் எடுத்து உன் வீட்டுக்கார காலையில் எழுந்திரிச்சு சோறு கேட்குறாராம்மா. கேட்கல தானே, நானும் கேட்க மாட்டேன். நீ ரெஸ்ட் எடுத்து நல்லா இது பண்ணி உடம்ப பார்த்துக்குமான்னு சொல்லியிருக்கான். புரியுதா? நாங்களும் எங்கம்மா போகிறது, இந்த 2 மாதம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவோம்மா. நான் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் செஞ்சு கொடுத்தா நீங்கள் என்ன அப்படி கேர் எடுத்து சாப்பிட்றீங்களா? 2 தோசை சுட்டு கொடுத்தா அதில் 1 தோசை திங்கிறதே உங்களுக்கு பெருசாகுது. அந்த 1 தோசைக்கு நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லுங்க? இதுக்கு பதில் சொல்லு வருஷா. மதியம் ஏமா சோறு கட்டி கொடுக்கல? நேற்றுலாம் நான் சாப்பிடவே இல்லைம்மா, வந்து வீட்டுக்கு வந்தம்மா சாப்பிட்டேன். அப்படிதான் 4 நாளைக்கு நீ பட்னியாக கிடந்து 4 நாளைக்கு கஷ்டப்படு, ஹோட்டலில் சாப்பிடு. அப்போதான் சோறு வீட்டில் செஞ்சு கொடுத்தா அதுக்கான மரியாதை கொடுப்பீங்க. இன்னைக்கு வா காலைல டிஃபன் செய்கிறேன். இன்னைக்கு என்ன டிஃபன்னாக்கா கேப்சிகம் சட்னி அரைக்கிறேன். கேப்சிகம் சட்னியா? ஆமாம், கேப்சிகம் சட்னி. ஓகே, ஏன்னா 2 கேப்சிகம் வீட்டில் இருக்குது, 1 வாரமாக இருக்குது. ஓகேவா? இதை வந்து சட்னியை அரைச்சலான்னு இன்னைக்கு பிளான் பண்ணிட்டேன். இங்கே பாரு. ஓகே, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா? மயில் வந்து இந்த வருஷா இருந்தால் மட்டும்தான் இப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு அட்டகாசம் பண்ணுது. இல்லைன்னா பேசாமல் அமைதியே வெளியே இருக்கும். அனுப்பிச்சுட்டு வருஷா. இப்போ வந்து நீ அவளுக்கு கீழே படுத்துட்டு இருந்தா உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்குது? கீழே சேருக்குள்ள படுத்துருக்கிறது உனக்கு என்ன சந்தோஷம் இல்லை? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் உனக்கு எப்படி உன் பையன் பின்னாடியே சுத்துறானோ, உனக்கு எப்படி உன்கிட்ட கேர் பண்ணிக்கிறானோ, அது மாதிரி அவன் என் மேல ரொம்ப பாசமா இருக்கா.
அவளுக்கு என்னன்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படியா? மயில் என்ன எவ்வளோ பிடிக்கும் சொல்லு, கண்ணை மூடி காட்டு. எவ்வளோ பிடிக்கும் சொல்லு. சரிம்மா, நான் போய் ரெடி ஆகிறேன். ம். போ, வாலு போகுது பாரு பின்னாடியே. ஏ மயிலு, எங்கடி போற? குழந்தைங்க எங்கேயாவது கிளம்புனா நானும் வரேன் அதுவும் இல்லை. அது மாதிரி மயில் வந்து வருஷால விட்டு அந்த நகர மாட்டேங்குது. தரப்பாளா இந்த கதவை மட்டும் திறக்கிறேன், எவ்வளோ வேகமாக மட்டும் உள்ள ஏறுது பாருங்க. சரி போயிட்டு வா. இங்கே பாரு உன்னை கூட்டிகிட்டுலாம் போயிட்டு எனக்கு வேலை இருக்கு, இறங்கு. நாய் வண்டியே மாறிடுச்சு. போயிட்டு நீ கழுவணும் இன்னைக்கு. அந்த ஷீட்டெல்லாம் பாரு, நாய் முடிய பாரு. இப்போ உங்க கார்ல யாராவது ஏறுவாங்க? உங்க கார்ல ஏற மாட்டாங்க. எப்படி அங்க வர ஆளுங்களை கூட்டிட்டு போற? யாருமே என் கார்ல ஏத்த மாட்டேனே. அத்தா நாய் முடியா இருக்குது, எப்படி ஏறி உட்காருவாங்க? எல்லாம் சர்வீஸ் கொடுக்கும் க்ளீன் பண்றதுக்கு. பாது வா, நீங்க வர ஊர் சுத்துறதுக்கு போறியா? எங்கம்மா ஊர் சுத்த போறேன்? இறங்க மயிலோ. இல்ல இப்ப வண்டியில ஏறி டெய்லி சேலம் சுத்துறதுக்கு கிளம்பிக்கிச்சு இல்லது பாத்தியா? 2 நாளைக்கு போகும், அது பாரு ஊர் சுத்த வரமாட்டேங்குது பாரு. கரடி நிக்குது. இந்த மாதிரி நாயை நான் எங்கேயும் பார்த்தது இல்லப்பா. நீ ஒரு என்ன நாயினே தெரியல எனக்கு. ஊரை சுத்தணும்ன்ற, இதுதான் பண்ணணும்ன்ற, என்ன பண்ணலான் இருக்க? அந்த கதை திறப்பான்னு போகுது. சரி பாய். குடிங்க உனக்கு அவளை கூப்பிட்டு. கண்ணே விக்காச இங்க பாரு. ஏய் மயிலு 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 வெளிவா மயிலு, தள்ளு. எங்கல இடல தள்ளு. தலை தலை வச்சுட்டு தள்ளு மயிலு. மயிலு இந்தாடா வா. காரை சுத்தி வருது, காரை சுத்தி வருது. கூட்டிட்டு போனா ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா வரும். என்ன இப்ப இதெல்லாம் நீ பண்ணதுக்குதான். சரி கிளம்புங்க. பாய் பாய். ம். ஏ மயிலு, போகல பரவாயில்ல, நின்றுச்சு அங்கேயே, அந்த கல்லுக்கிட்டே நின்றுச்சு. மயிலு ஏய், உள்ள போ. ஏய், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. இது நல்லா பொரிய விட்டுறலாம். பச்சை மிளகா 1 போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை போட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து புளி, ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொத்தமல்லி தலையை போட்ட வேண்டியதாங்க. போட்டு நல்லா எடுத்து அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ கொத்தமல்லி தழை போட்டாக்கா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குங்க, ஜாஸ்தி கலக்காதீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரீனிஷாக வேணாக்கா கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்மெல்லு, கேப்சிகத்தோடைய ஸ்மெல்லு வந்து தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கேப்சிகத் இதோட கடலைப்பருப்போட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தோசைக்கு சட்னி ரெடி.
இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருக்கிற சுரக்காய் பொறிக்கலான்னு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் காய் சுரக்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 2 காய் இருக்குதுன்னாங்க. பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து சுரக்காய் பிச்சுட்டு வரலாம். ஆ இந்தா கத்திரி இந்தா. நல்ல வெயிலுக்கு காய்க்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான். அமுத்து அவ்வளோதான். இந்த பையில் போட்டு இன்னொரு காய்க்குது நீல அது எங்க இங்கே முன்னாடி இருக்குது பாரு. நான் எடுத்து வந்தோன்னே இதை தான் போட்டேன். மணி இங்கே ஒரு காய் இருக்கு பாரு. இங்கே ஒரு காய் இருக்கு பாரு. நல்லா முத்தாம தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, அந்த கத்திரிக்காய் அப்படியே கையோட பறித்து கொடுத்துரு. கத்திரிக்காயும் நிறையா இருக்குது. இப்போ இது 3வது அறுவடை கத்திரிக்காயில். ஏற்கனவே 2வது ட்ரிப் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டேன். இது இப்போ 3வது அறுவடை. அவ்வளோதான். ஒரு பை நிறையா கத்திரிக்காய் பறிச்சாச்சு. சுரக்காய் 3 சுரக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சாச்சு. இப்போ கொண்டுட்டு போய் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பறிச்சிட்டு வந்த சுரக்காய் தான் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து சுரக்காயை வந்து இந்த மாதிரி தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டு 2 தக்காளி போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சுரக்காயும் போட்டு வதக்கி அதில் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கணும். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு பக்கம் மிளகாய் தூள்லாம் போட மாட்டோம். நாங்கள் ஈரோட்டு சைடு செய்யும் போது அதுக்கு வந்து நிலக்கடலையும் வரமிளகாயும் கடைசியாக வறுத்து அதை பொடிச்சு போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கிறதில்ல. மிளகாய் தூள் போட்டால் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் வந்து அம்மா வீட்டு சமையலே நான் மறந்தாச்சு. டோட்டலாக எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்குறதே அப்படியே பழக்கப்படுத்தியாச்சு. அதனால் இன்றைக்கி நாங்கள் செய்கிறதும் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் மிளகாய் தூள் போட்டு தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் என்ன மாதிரி செய்வீங்க இந்த சுரக்காய் பொரியலை அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள். ஆனால் மிளகாய் தூள் போட்டாலும் சரி, வரமிளகாய் போட்டாலும் சரி, கடைசியாக நிலக்கடலை நுணுக்கி போட்டோமா தான் இந்த சுரக்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். முட்டாமிலம் பாருங்கள், நம்மளது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நல்ல தோல் மாதிரி வந்திருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக ஃபார்ம் ஆகி வந்திருக்குது. இந்த மாதிரி தோலாக ஆகி அந்த முள்ளுக்கரை அந்த மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு எல்லாமே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஒன்றும் நாத்தம்லாம் எதுவுமே அடிக்கவே இல்லை. நல்லா தான் இருக்குது பாருங்கள். இப்படி தோலாகவே வந்துடணும். இப்போ நம்ம இது வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்குதுங்க. 1 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு 10 லிட்டர் அளவு தண்ணியில் ஊற்றிடலாம். நம்ம இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் வந்து 100 எலுமிச்சைப்பழம் போட்டிருந்தேனாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து 20 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். ஆனால் நான் 50 எலுமிச்சைப்பழம் தானே போட்டேன். 50 எலுமிச்சைப்பழம் 10 முட்டை தான் போட்டேன். அதனால் நான் வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறேன். பாருங்க, நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். இப்போ இது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதுலேருந்து இப்போ 10 லிட்டரில் கலந்தோம் இல்லைங்களா, இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர் நம்ம எடுத்தோமா போதும். இப்போ இந்த 1/2 லிட்டர் தண்ணியை இந்த 10 லிட்டர் தண்ணி வெறும் தண்ணி வச்சிருக்கோம். இதுதான் நம்ம செடிக்கு அடிக்க போகிறோம். நம்ம இதில் இருக்கிற தண்ணி எடுத்து நம்ம செடிக்கு அடிக்க போகிறது கிடையாது. நம்ம இதுக்கு இந்த 10 லிட்டர் தண்ணி இந்த 1/2 லிட்டர் அந்த கெமிக்கல் கலந்த முட்டாமிலம் கலந்த அந்த தண்ணியை 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் கலந்து விட்டு நம்ம இதை செடிக்கு அடிச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம செடிங்களுடைய இலைகளுக்கும் அடிக்கலாம், கீழே இருக்கிற வேருங்களுக்கு ஊற்றலாம், எது வேணாலும் நம்ம செய்யலாம். நம்மளுடைய இஷ்டம். அது நம்ம செடிங்களுக்கு ஊட்டச்சத்து. இது நல்ல சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது இந்த முட்டாமில இந்த தண்ணியில். அதனால் இதை நம்ம வச்சுக்கணும். இதை நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு அப்பப்போ வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அடித்தோமாக்கா நமக்கு சரியாக இருக்கும் செடிங்களுக்கு. சரிங்களா? இது அடுத்த அமிலம் தயாரிக்கிறதுக்கு கொண்டு போய் வச்சிடலாம். நான் எலுமிச்சை பழத்தை ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ அடுத்து நான் வந்து 20 முட்டை போட்டு ரெடி பண்ணிடலான்ட்டுக்கிறேன். ஏன்னா செடிகள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் 20 முட்டையை போட்டு 100 எலுமிச்சை பழத்தை போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இது அடுத்தது செட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகே, இதை நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன், அடிக்கிறேன், ஊற்றுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். குட் பேட் அக்லி.
என்னன்னா பேரு இது ரிலீஸ் ஆன அன்னைக்கு நம்ம போகணும்னு இருந்தது. ஆனா நம்ம எக்ஸாம் இருந்ததுனால நமக்கு எக்ஸாம் இல்லை, உனக்கு எக்ஸாம். எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரதுக்கு போகிறோம். போய் பார்த்துட்டு அஜித்தோட இது எப்படி இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்காகவே போய் பார்த்துட்டு வரணும்னு இப்போ போயிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி 5 நாங்கள் வந்து தீவிர அஜித் ஃபேன்ஸ். சரி, இன்னைக்கு தலை வர அந்த படத்தில் தலைனே வர சொல்லிக்கிறாங்களாமே. அப்படியேடா நம்ம அப்படி ஏற்கனவே சொல்லிக்கலாம். நாம சொல்லக்கூடாது, ஆனால் அவங்களே சொல்லிக்கிறாங்களே இப்போ இந்த படத்தில். சொல்ல மாதிரி வரும்போது அவர் வந்துட்டு ஏன்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு பாட்டுல. சொல்லாதீங்க. அதனால இன்னைக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அஜித் படத்தை அந்த பாட்டுக்கு போய் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவேடா நீ? எல்லாம் ஆடினா போய் ஆடணும். சரி, ஆடு பார்க்கலாம். கூட்டமே இல்லைடா. எப்பவுமே ராஜம் தேட்டரோட ஸ்பெஷலே நம்ம ஹோம் தேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். உட்காந்து ஜாலியாக. அதிகமாக இருக்கும், ஆட்களும் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்திலே 2 வாரம் ஆயிடுச்சுல. 2 வாரத்திலேயே காட்டு டிக்கெட் இல்லை. அப்படி தேட்டர் காத்து வாங்குது. ஏண்டா பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது படம் போடுறதுக்கு. அதுக்குள்ள இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கு. கரெக்ட். அவருக்குன்னு ஒரு தனி வேல், அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ். எல்லாரும் சொன்ன மாதிரி அஜித்தோட படம் ரொம்ப சூப்பராக தாங்க இருந்துச்சு. எல்லா படத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இது வரைக்கும் ஒரு படம் கூட அஜித்தோட படத்தை வந்து வீட்டில் பார்த்ததே கிடையாது. எல்லாமே சினிமா தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு அஜித் பிடிக்கும். நம்ம அரபி காலேஜுக்கிட்டேயே வந்து ஒரு ஹோட்டல் வந்து அமோகம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. நாங்கள் அடுத்த நாளே நாங்கள் போயிருந்தோம். சினிமா முடிஞ்சு கரெக்டாக நம்ம வழியிலே தான் நாங்கள் இருக்குது. அதனால் சரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஹோட்டலு, போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போய் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம டவுனுக்குள்ளார போய் நம்ம சாப்பிட்றதுக்கு இங்கே அவுட்டர்லேயே ஒரு நல்ல ஹோட்டலாக இருந்துச்சு. நல்லா டிஃபனாக இருக்கட்டும், டிஃபன் தான் சாப்பிட்டோம் நாங்கள். டிஃபன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஜூஸ் வர குடித்தார், ரோஸ் மில்க்கு. இந்த பையன் அங்கே போய் ரோஸ் மில்க் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்லேயே நம்ம ரோஸ் மில்க்கு கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. அதனால் ரோஸ் மில்க் அந்நேரத்துக்கு குடிச்சிட்டு தான் வந்தான். அப்புறம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் ஒரு எல்லாம் சுற்றி பார்த்தோம். நாங்கள் நல்லா புது கடையாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எல்லாம் மெத்தடுனா ரெடி பண்ணாமல் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். பார்த்துருவோம் இல்லைக்கா. சாதா வாழை தான், அதுக்கு எதுவும் பிடிக்கிட்டு வராதிங்க அப்படிங்கிற அது பிளாஸ்டிக் செடி தான். பரவாயில்லப்பா, இந்த கடையில் எதுவும் சரி பண்ண முடியல. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அமோகம் ரொம்ப அமோகமாக இருந்துச்சு. நீங்களுமே சேலத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க.